Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டட் பிவட் டேபிள் அப்படிங்கிற கமெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கங்க. ஆல்ரைட், ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு பிவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஒரு ஸ்லைசர் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன அந்த ப்ரீவியஸ் டுட்டோரியல் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டட் பிவட் டேபிள் அப்படிங்கிற ஒரு கமெண்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெக்கமெண்டட் பிவட் டேபிள்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேபிளுக்கு எக்ஸலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிவட் டேபிளை ஜென்ரேட் பண்ணி தரும். அதுதான் என்ன அப்படின்னா ரெக்கமெண்டட் பிவட் டேபிள். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ரெண்டு ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா டேபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, நேராக இன்சர்ட் டேபுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரெக்கமெண்டட் பிவட் டேபிள் அப்படிங்கிற கமாண்ட் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த கமாண்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எக்ஸலே நீங்கள் எந்த டேட்டாவை செலக்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டாவுக்கு எந்த மாதிரிலாம் பிவட் டேபிள் தேவைப்படும்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பிவட் டேபிள் தேவைப்படுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பர்சன், ரீஜன், ஆர்டர், சேல்ஸ் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டேட்டா வச்சுருக்கோம். அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிவட் டேபிளை எக்ஸலே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணி தந்திருக்கு. ஸோ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ மொத்த ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிவட் டேபிள் இருக்குது. இல்லை எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் மட்டும் நடந்திருக்கு டோட்டலாக அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிவட் டேபிள் ஜென்ரேட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு வேறு மாதிரி தேவை எப்படின்னா ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் எவ்வளோ ஆர்டர் எடுத்தாங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பிவட் டேபிள் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு இதில் எந்த மாடல் சூஸ் ஆகுதோ எந்த மாடல் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா எப்பயும் போல் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு பிவட் டேபிள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா ஜெனரேட் ஆயிரும். ஸோ நீங்களே ஒரு பிவட் டேபிளை மேனுவலாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இன்சர்ட் டேபில் போயிட்டு ஒரு பிவட் டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிவட் டேபிள் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்கமெண்டட் பிவட் டேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக பிவட் டேபிள்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வி லுக்கப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். வெர்டிக்கல் லுக்கப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுவரை காத்திருங்கள்.